உடைஞ்சாதானே நல்லா வருவி. பால் புளிங்க பால் அதங்க பால் புளிஞ்சு வச்சிருக்கிறோம். இங்கால உளுத்தமா களவெடுத்து வச்சிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நான் ஜெசிலி. நீங்க? நான் சந்தோஷ். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கட வீட்டுக்கு உள்ளா நிக்கிறோம். என்னது வீட்டுக்கு முன்னுக்கு நிக்கிறோம். ஏன் வந்த நீங்களா சோமா இருக்கிறீங்களா? நான் நல்ல நேரம் கொஞ்சம் குறைவே. நானும் பரவாயில்ல ஒரு அளவு இருக்கிறேன். உங்க நிலம் கொஞ்சம் குறைவனோட நேற்றே அந்த எங்கட நிலம் சரியா குறைஞ்சிட்டேன்னு தெரியல. என்ன திடீரெண்டு அப்படி இருந்தும் பாருங்க, நான் பேத்து கொண்டு இருக்கிறேன். கிளினிக் போயிட்டு வேற அவசரமா என்ன பார்த்து கொண்டு இருக்கிற அத்தை வந்துதானா ராசவள்ளி களிய கிண்டி தருவோம். அத்தை கிண்டிக்குன்னா அந்த குடுக்கணும்னுடா. என்ன நேற்றைய தினம் இந்த வீடியோ பெருசாண்டு போட இல்லைன்னு கீரை போட்டு கூப்பிட அதான் நிறைய பேர் பார்க்கல. என்னன்னு தெரியாதண்டு இல்ல. கீரை புட்டுக்கு வந்து பச்சை மிளகா வெங்காயம் நெத்தலி போட்டு வந்தால் உறவுகள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் போட இல்லை. நானும் இவ எனக்கு திடீர்னு செய்துட்டேன். அதுதான் உண்மை. எனக்கு தெரியாது. ஆனா அதனால உறவுகள் எல்லாம் என்ன வெறுத்துட்டீங்க. நேற்றையோட நான் சோர்ந்து போயிட்டேனே. இன்றைக்கு என்ன சோறாது எங்க உறவுகள் எப்போதும் உங்களை விட மாட்டேன். அதான் உங்களோட நம்பிக்கையெல்லாம் நாங்க வீடியோ போடுறோம். நாங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தாங்க. தயவு செய்து எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கூட உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் ஏன் வந்து நாங்க சொல்லுவோம். சொல்லி போட்டு சொல்லி போட்டாவா? நாங்க இன்றைக்கு என்னத்தை செய்ய வந்து நாங்க ராசவள்ளி களி செய்யறது அப்படியதான் நாங்கள் பார்க்க போறோம். என்ன செய்ய வந்த நீங்க? என்ன களி? சரி சாப்பிடுங்களா? விருப்பம் இல்லையோ? அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதில் என்னென்ன தேவையான பொருட்கள் பாருங்க. இது ராசவள்ளி கிழங்கு நல்ல சின்ன சின்ன வட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இங்கால தேங்காய் பூ புளிஞ்சு வச்சிருக்கிறோம். பால் புளிங்க இல்லை, பால் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கிறோம். இங்கால உளுத்தமா களவெடுத்து வச்சிருக்கிறோம் அத்தை விட்டு இருந்து. அப்புறம் இங்கால சவ்வரிசி, இது சீனி. இவ்வளவு தானே இவ்வளவுதான் ராசவள்ளி கிழங்குக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் அடுத்து என்ன செய்வோம்? ராசவள்ளி கிழங்கு களியை காய்ச்சுவோம். இங்கே பாருங்கோ, ஏற்கனவே அடுப்பு மூட்டி சட்டி வச்சுட்டா அவியறதுக்கு தேவையான தண்ணியும் விட்டு வச்சிருக்கிறோமே. என்னப்பா இனிமே அப்படியே போட்டுட்டு அவிய விடுவாமே. இந்த ராசவள்ளி கிழங்குக்கு இந்த தண்ணிக்குள்ள நல்ல வடிவா அவிஞ்சு வந்தோன்னா நாங்கள் அப்ப பார்ப்போம். மூடி விடும். சரி சரி. நல்ல வடிவா அவிஞ்சோன்னா அவிஞ்சு தோண்டு பார்ப்போம். அவிஞ்சிருக்குமே. அவிஞ்சு மயஞ்சிட்டு மசிப்போமே நல்ல வடிவா. எரிஞ்சு கொண்டு வந்துட்டேன். எரிஞ்சோன்னு வந்துட்டோம். அப்படி என்ன தண்ணி வத்திட்டு பாலை விடட்டேன். சரி, அடுத்ததான் நாங்கள் இனி பால் விட போறோம். கொஞ்சம் அடிச்சு உழைப்போம். அப்பதான் நல்ல வடிவா வரும். உடைச்சு போட்டு உடைஞ்சாதான் நல்லா வருவினியா? சரி பாலை விடுங்கோ. அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க. அதை விடுங்க. என்ன சவ்வரிசி அவிஞ்சு உளுத்தம்மா அவிஞ்சு. ரைட். சீனி அடுத்தது தேவையான அளவு சீனி. அப்புறம் சவ்வரிசி கூடிட்டு காணும். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் தானே போடுறோம். அடுத்தது உளுத்தம்மா தடிக்கிறதுக்கு சும்மா வாசத்துக்கு. போட்டுட்டு அதுதான் அது நீ தானே கரையணும். கரைஞ்சி வருமே. தெரியாதோ? நாங்க கரைச்சிட்டு தானே. நீங்க நான் அப்படியா? நான் கொஞ்சம் அப்படிதான். எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். வேற சில நேரம் நல்லா வரும், சில சரியில்லாம வரும். நல்லதா தான் வரும். ஏன்னா நாங்கள் கரைச்சிட்டு விட்டா இப்படி இருக்காது. அதான் கொதிச்சு வேற கரைஞ்சி. சரி, அப்ப நாங்க இது நல்ல வடிவா நீ என்ன செய்யணும்? கொதிச்சு வந்தோன்னா வந்தோன்னா நாங்கள் நல்ல வடிவாக
களி கிண்டி முடித்து விட்டோம். சோப்பு போட்டு பவுடர் போட்டு அதான் சோக்காரம் போட்டு அமர்த்தி குளிச்சு வண்டிவா வந்து இருக்கிறார் பாருங்க வந்து இருக்கா இங்க பாருங்கள். ஆனா என்னண்டா உண்டு எல்லாரும் நாவல் களின்னு சொல்லுவீனோ நாவல் கலரே காணல கிழங்கு சரியில்லை என்ன வெள்ளை கலர்ல இருக்கிற வழியா நாவல் களி வெள்ளையா மாறி. அப்ப இதுக்கு பேர் வெள்ளை களியே நீங்க இது உளுத்தமா களியன்னு சொல்லலாம். தாசவள்ளி கிழங்கு களி இல்ல ஆனா அந்த வாசம் எல்லாம் இருக்குது என்ன அந்த கலர் கொஞ்சம் குறைவா கிழங்கு வித்தியாசத்துல தானே அப்படி இருக்கேன். ஆனா நல்லா இருக்கு போல இருக்கு. நாங்கள் இது கவிட்டு குடிப்போம். அப்படி எத்தனை ஆசையை பார்த்தீங்களா. இது அத்தைக்கு அது சந்தோஷத்துக்கு. ஐயோ தொடுவது. இது செந்துரனுக்கு செந்துரன் இரவுக்கு தான் வேற சசினுக்கு இது சசியா காணும் சோதனம் கொடுக்க கூடாது. ரைட் ஓகே கரண்டியும் ரெடி. எங்களை கணிக்க பார்த்து பண்ணலாமா நம்பிக்கை இல்ல இல்ல நீ இது வந்து நாங்கள் உங்களுக்கு சாப்பாடே இல்லை இதுல உங்களுக்கு இல்லவே இல்லை. அன்னைக்கு அத்தைக்கு மட்டும் தான் கொடுப்போம் நாங்க. இது எனக்கு மட்டும் உங்களுக்கு இல்லை. சரி ஆஸ்பத்திரி போனேன் அப்படி என்ன கலையை சாப்பிடும் பார்த்துட்டா ஆஸ்பத்திரி போகணும். என்னத்துக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு சொல்றேன் அக்கா இந்த கலை சரி வராது என்ன இல்லையா நீங்க சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிட்ட அப்புறம் நான் சாப்பிடல என்ன சாப்பிட வச்சுட்டு நீங்க சாப்பிட நான் வந்தேன். நீங்கள் புதுசா நான் சந்தோஷம் எல்லாம் பாருங்க நொடுக்க இப்ப தொடர்ந்து நிக்கிற வழியா தான் அந்த கீரை புட்டோட சரி செஞ்சோம். என்ன நம்ப மாட்டேன் நீங்களும் இதை முன்னுக்கு சாப்பிடுவோம். குழந்தைய கொடுத்துட்டு இல்ல நீங்க ஆஸ்பத்திரி சொன்னபடியா அப்படி ஒன்றுமே நடக்காது. சந்தோஷமா சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காது. எங்கேயும் சாப்பாடு இருக்கு. அதுதான் சுடுமை இல்லை எல்லாரும் காலி என்னங்க இது சோதி இல்ல அப்படி இல்லை இதான இருக்கணும். சரி நாங்க இப்ப சாப்பிட்டு பாப்போமே. சுடாது அவ்வளவு சுடாது. 10 கல்வி சொல்லுது அதேன்னு என்ன கையப்பட்டு கூட அவார்டு படுத்துறீங்களா பாவம். என்ன கடவுளே நானே நீங்க மார்க்ஸ் கொடுங்க. வேண்டாம் நீங்க மார்க்ஸ் கொடுங்க. நம்பி வைக்கலாம் சாப்பிடுங்க. நாக்கு சுட போதும் எப்படி இருக்கு அப்படியே கொண்டு குடி. நீயே கொண்டு கொடு. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு பாத்தீங்களா. உண்மையை சொல்றாங்க சந்தோஷமான. ஆனா பாத்தீங்களா இந்த களியை பார்த்து இப்படி சொல்லி காணும் உண்மையா நல்லா வந்திருக்கு. நல்லா இல்ல இல்ல நான் சாப்பிட மாட்டேன். உண்மையான நல்ல வடிவானது சவ்வரிசி உண்மையா எல்லாமே நல்லா இருக்குது. பின்னேற நேரங்கள்ல காலை மேல கூடுதலா போயிட்டா பின்னேற நேரங்கள்ல ஏண்டா ஒரு குழந்தைகளுக்கு இல்லாட்டி பெரியாக்களும் இதை விரும்பி சாப்பிடலாம். அதுதான் என்ன பின்னேற கையா இந்த கதை கேட்கல கொஞ்சம் உரிய விட்டுட்டு வெட்டி சாப்பிட்டேன். என்ன நல்லா இருக்குல்ல அத்தை சொல்ற வடிவம் பாருங்க. அத்தை ஒருத்த பாருங்க இன்னொரு வடிவம் இருக்கு. உண்மையாவே நல்ல வடிவா வந்து ராசவள்ளி களி அப்படித்தான் இறுக வச்சுட்டு நல்ல இறுக்கமா வந்தோன்னா அதை வெட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓ தனியா சாப்பிடுறத விட வெட்டி அந்த மஸ்கெட் துண்டு நேரம் நாளைக்கு வச்சுல அப்படித்தான் நல்லா செய்வது நல்லா இருக்கும். அப்ப என்ன நாங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா விட செஞ்சு பாருங்க. உண்மையாவே நல்லா இருக்கும். எல்லாருமே என்ன சவ்வரிசி மெட்டல் என்ன போட்டாங்க உளுத்தமா சில பேர் ஒவ்வொன்று போடுறோம். நாங்க ரெண்டும் போடுறோம். சில பேர் சவ்வரிசி போட்டா உளுத்தமா போடாயினா சில பேர் உளுத்தமா போட்டா சவ்வரிசி போடாயினா நாங்க ரெண்டுமே போட்ட நாங்கள் ஒன்று வாசம் அது நல்ல டேஸ்ட் எல்லாமே வந்துருக்கு. ஆனா உண்மையா நீங்களும் இதே மாதிரி விட்ட செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. இந்த வேற ஏதாவது நீங்க சொல்ல போறீங்களா? கண்டிப்பாக செய்து பாருங்கோ. மற்றது ஒவ்வொரு உறவுகளும் அம்மா கொஞ்சம் கவனிக்காம அதான் சரியான கவலையா கிடக்கு எங்களுக்கு. வேற ஒவ்வொரு உறவுகளை நேசிச்சு பாருங்கோ. நாங்களும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து நிற்போம். அவளோட நிற்போம் அவங்களோட நிற்போம். அதுதான் அதுக்காண்டி உறவுகளை விட்டுட்டு விளத்த மாட்டோம். வாக்கும் சப்போர்ட் கொடுங்க. கொஞ்சமா அது எங்களுக்கு தாங்கும். ஏன்னா நிறைய பேர் நேற்று அதை கீரை போட்டதுல இருந்து கொமெண்ட்ஸ் பெருசா இல்ல
இது கீரை புட்டு பெருசான ஒருத்தரும் பார்க்கலன்னு எனக்கு சரியான கவலையா போட்டு சந்தோஷம் போய் சொன்னா நீ வந்தபடி அதை நடக்கல போல இருக்கு ஓட சந்தோஷமாக நாளைய தினம் கல்யாண நாளும் தானே நிறைய பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம் ரெண்டு இடமும் மாறி மாறி சந்தோஷமாக நாங்கள் கலந்து போட்டு கொண்டிருப்போம். அவாக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து வளர செய்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் எங்களுக்கு என்று நம்பி இந்த வீடியோ நாங்கள் இப்போ முடிச்சு கொள்ள போகிறோம். இதோடு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இது இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.